இனி ஒன் வே டிராப்புக்கு சென்னை கேப்ல கார் புக் பண்ணுங்க. தமிழகம் முழுவதும் குறைந்த வாடகையில் டிராவல் பண்ணுங்க. டிராப்புக்கு மட்டும் பே பண்ணா போதும். டவுன்லோட் தி ஆப் நவ. தமிழகத்தில் முதலீடுகளை ஈர்ப்பதில் சென்னை, கோவை, தூத்துக்குடி, நெல்லை நகரங்கள்தான் முன்னணியில் உள்ளன. தென்கடைசியில் உள்ள தூத்துக்குடியில் பிரம்மாண்ட தொழிற்சாலைகள் உள்ளன. அங்கு துறைமுகம் இருப்பதால் முதலீடு செய்ய நிறுவனங்கள் பெரிதும் ஆர்வம் காட்டுகின்றன. ஆனால் தமிழகத்தின் மூன்றாவது பெரிய நகரமான மதுரைக்குத்தான் பெரிய அளவில் முதலீடுகள் கிடைப்பதில்லை. அதோடு பெரிய நிறுவனங்கள் இங்கு அலுவலகங்களோ அல்லது தொழிற்சாலைகளோ அமைக்க முன்வருவதில்லை. சொல்லப்போனால் மதுரை என்ற பிரம்மாண்ட நகரம் முதலீடுக்கு லாயக்கே இல்லை என்கிற ரீதியில்தான் நிறுவனங்கள் பார்க்கின்றன. சமீபத்தில் தமிழகத்தில் நடந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டின் போது கூட மதுரைக்கு முதலீடு கிடைக்கவே இல்லை. சென்னை தவிர நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்கள்தான் முதலீட்டை தட்டிச் சென்றன. கடந்த 2000ஆம் ஆண்டுக்கு பிறகு மதுரையின் வளர்ச்சி அப்படியே நின்று போனது என்றும், மதுரைக்காரர்கள் வேலை தேடி சென்னை, கோவை, பெங்களூரு நகரங்களுக்கு செல்வதாகவும் பலரும் சமூக வலைதளங்களில் குமுறி வருகின்றனர். இந்நிலையில் நகரங்களே வேண்டாம் என்று தென்காசியில் போய் செட்டிலாகிவிட்ட ஜோஹோ நிறுவனர் ஸ்ரீதர் வேம்பு மதுரைக்கு புதிய உற்சாகத்தை கொடுத்துள்ளார். இங்கு கப்பலூரில் தனது புதிய அலுவலகத்தை திறந்துள்ளார். இங்கு 1350 ஊழியர்கள் பணியாற்றுகின்றனர். பிரம்மாண்ட இந்த அலுவலகத்தின் புகைப்படமும் இணையத்தில் பரவி வருகிறது. இனி ஒன் வே டிராப்புக்கு சென்னை கேப்ல கார் புக் பண்ணுங்க. தமிழகம் முழுவதும் குறைந்த வாடகையில் டிராவல் பண்ணுங்க. டிராப்புக்கு மட்டும் பே பண்ணா போதும். டவுன்லோட் தி ஆப் நவ.